இந்த டோர்னமெண்ட்டில் நடக்கிற கடைசி போல் டிசைடர் மேட்ச் நரியப்பட்டி விசஸ் பள்ளத்துப்பட்டி. இந்த மேட்ச்சும் 3 ஓவர். ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ரவி மற்றும் பாலா. ஃபர்ஸ்ட் ஓவர் போட பாலாஜி. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸான பால் ஸ்ட்ரைட் டு சைட் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர். ரெண்டாவது ரன்னுக்கான ட்ரை. பாலா செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடிக்க இருக்காரு. பிடிச்சி அடிச்சிருந்தா விக்கெட்டாக இருந்திருக்கும். பவுலர் மிஸ் பண்ணியிருக்காரு. நல்ல த்ரோ ஃப்ரம் ஃபீல்டர். இந்த பால் 2 ரன். ஃபர்ஸ்ட் பால் 2 ரன்னோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. செகண்ட் ஒன் ஃபுல் டாஸான பால் எகைன் கேப்பில் தட்டி விட்டு ஓடி இருக்காரு. அங்கே ஃபீல்டர் தமிழ் வேந்தன் சப்ஸ்டியூட் ஃபீல்டராக கரெக்டி வந்து பாலை கலெக்ட் பண்ணுறதுக்குள்ளே அகைன் ஒரு டபுள் ஓடி எடுத்திருக்காங்க. முதல் 2 பாலில் 2 டபுள் ஓடி எடுத்திருக்காங்க. தேர்ட் ஒன் ஸ்டம்ப்லேயே பட்டிருக்கு. முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க பள்ளத்துப்பட்டி. பேட்ஸ்மேனா அருண். ஃபோர்த் ஒன் அப் டு ஏக்கரில் செம்ம பேஸில் போட்டிருக்காரு பவுலர் பாலாஜி. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்ப்லேயே போட்டிருக்காரு. இந்த ஓவரில் வர்ற 2வது விக்கெட். நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு பாலாஜியோட. லாஸ்ட் ஒன் ஏன்னா கனெக்ட் இல்லை. கீப்பரே விரட்டி போய் பாலை கலெக்ட் பண்ண இந்த பால் ரன். முதல் ஓவருக்கு 5 ரன் அடிச்சிருக்காங்க. 3 ஓவர் மேட்ச் அப்படிங்கிறது கம்பேர் பண்ணும்போது ஒரு சிக்கனமான ஓவரை போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவரை பாலாஜி. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மேன் ஆஃப் த ஹீரோ அப்படின்னே சொல்லலாம். பிரபு செகண்ட் ஓவர் போட பேட்ஸ்மேன் விலைக்கு போனதை பார்த்து தெளிவாக போட்டிருக்காரு உடம்புக்குள்ளே. ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன் எகைன் உடச்சு போட்ட பந்து பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். பேக் டு பேக் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் அனதர் ஒன் டாட் பால் கண்டினியூஸாக 3வது டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பிரபு. ஃபோர்த் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு எக்ஸ்ட்ரா கவரில். அங்கே தெளிவான ஃபீல்ட் செட்டப். ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும், இல்லைனா 2 ரன் ரஷ் பண்ணுவாங்க. நல்ல ஃபீல்டிங் இந்த பால் ரன். ஃபிஃப்த் ஒன் இந்த மாதிரி சுவிட்சுக்கு திரும்பினார். ஏன்னா கனெக்ட் இல்லை. கேப்பில் போயிருக்கு. கீப்பரை விரட்டி போயிருக்காரு. 1 2 பார்க்கலாம். 2 ரன் 1 கண்டிப்பாக விக்கெட்டாக இருக்கும். பவுலர் தெளிவாக வந்திருக்காரு கீப்பிங் எண்டில். 1 ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா மணி பாலாஜியோட சரி பிரபோட. நெக்ஸ்ட் ஒன் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு கீப்பர். 1 ஹேண்டட் கேட்சா. ஓவருக்கு 7 ரன் அடிச்சிருக்காங்க. 4 விக்கெட்டை இழந்து பள்ளத்துப்பட்டி. தேர்ட் ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட பாலாஜி. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸான பால் தெளிவாக ஸ்கூப் பண்ணியிருக்காரு. கிராண்டட் 2. செகண்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. பவுலர் கேட்சை பிடிக்கிறாரான்னு பார்க்கலாம். பாலுக்கு போனார். கேட்சையும் தெளிவாக பிடிச்சிருக்காரு. 5வது விக்கெட்டை இழக்கிறாங்க பள்ளத்துப்பட்டி. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா ஆலன். ஸ்டாம்ப்லேயே போட்டிருக்கு. பேக் டு பேக் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு பாலாஜி. ஃபர்ஸ்ட் ஓவரை தொடர்ந்து இந்த ஓவர்லையும் வெறும் சிக்கனமாக முக்கியமான விக்கெட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. நல்ல ஒரு பவுலிங் ஸ்பெல். நெக்ஸ்ட் ஒன் அனதர் ஒன் விக்கெட். ஹார்டி விக்கெட்டை எடுக்கிறாரு பாலாஜி. இந்த டோர்னமெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஹார்டி விக்கெட்டை பதிவு பண்ணுற பவுலர் பாலாஜி. கண்டிப்பாக அவருக்கு சிறப்பு பரிசு இருக்குது அப்படிங்கிறத உடனே சொல்லியிருக்காரு சிவா அண்ணன். அவங்க தான் அந்த டோர்னமெண்ட்டை கண்டக்ட் பண்ணுறவங்க, நம்மளையும் அழைச்சவங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு எக்ஸ்ட்ரா கவரில். 2 ரன் ரஷ் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். ஃபீல்டர் தவறு பண்ணியிருக்காங்க. லக்கிலி ஒரு பவுண்ட்ரி வந்திருக்கு. 2 காலுக்கு நடுவில் தான் போயிருக்கு. ஃபீல்டர் லேசியாக இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். பால் பவுண்ட்ரி. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் 1 மோர். பேர் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். இந்த இடத்துல நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. அந்த எண்டில் விக்கெட் ஆகிருக்கு. அந்த பவுலர் கைக்கு தான் தூக்கி போட்டார். அவர் பிடிக்காமல் கையை எடுத்தார். பட் லக்கிலி அங்கே விக்கெட்டாக மாறி இருக்கு. ஓவருக்கு 13 ரன்னுக்கு போட்டிருக்காங்க. நல்ல ஒரு பவுலிங் ஸ்பெல். பாலாஜி அண்ட் பிரபு 2 பவுலர்ஸுமே வெரி சிக்கனமாக போட்டிருக்காங்க. ஐ திங்க் இந்த டோர்னமெண்ட்லேயே குறைவான ரன்னை பதிவு பண்ண வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓப்பனிங் பேட்ஸ்மேனா சரவணன் மற்றும் பிரபு. ஃபர்ஸ்ட் ஓவர் போட பாலா. ஃபர்ஸ்ட் ஓவர் போட பாலா. ஸ்ட்ரைக்கில் சரவணன். ஃபர்ஸ்ட் பாலே சுவிட்சுக்கு திரும்பினார். உடம்புல தான் பட்டிருக்கு. அப்படி இருந்தும் 1 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. செகண்ட் ஒன் இந்த மாதிரி தெளிவாக தட்டி விட்டு ஓடி இருக்காரு. அங்கே ஃபீல்டர் எடுத்து அடிச்சிருந்தா விக்கெட்டுக்கான சான்ஸாக இருந்திருக்கும். ஃபீல்டு பண்ணி. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி உடம்புல வாங்கிட்டு போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த எண்டில் டேரக்ட் விக்கெட்டாக இருந்தால் விக்கெட்டாக இருந்திருக்கும். எக்ஸ்ட்ரா 1 ரன் வர்றாங்க. இந்த பால் 2 ரன். இந்த மாதிரி சைட் டு சைட் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் 2 ரன்னுக்கு ரெஸ்ட் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக 2 ரன் ஓடி இருக்காங்க. பேக் டு பேக் முதல் 2 பால் 2 சிங்கிள் ஆனாங்க. அடுத்த 2 பாலில் 2 டபுள் ஆடி இருக்காங்க. ரெமினிங் இருக்க பாலுக்கு கிட்டத்தட்ட 8 ரன் தான் அடிக்கணும். பார்க்கலாம் மேட்சை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத. நெக்ஸ்ட் ஒன் எகைன் தெளிவான மைண்ட் செட் போட்டு அடிக்கிருக்காரு சரவணன். கேமுக்கு என்ன தேவையோ அதை புரிஞ்சு அடிக்கிருக்காரு. பேக் டு பேக் 3வது டபுள் ஓடி எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சுவிட்சுக்கு திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே கேப்பில் தான் போகுது. பவுண்டரிக்கான சான்ஸான்னு பார்க்கலாம். ஃபீல்டர்
ஸ்லோவாக இருந்தாங்க, பாலும் ஸ்லோவாகிருச்சு. ஆனால் பவுண்டரியை கிளியர் பண்ணிருச்சு. சுஜிகிர் திரும்பி ஒரு தெளிவான பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு. ரிமைனிங் இருக்க பாலுக்கு ஒரு ரன் அடித்தா மேட்ச் தான், 2 ரன் அடித்தா வெற்றி பெறலாம். முதல் ஓவருக்கு 12 ரன் அடிச்சிருக்காங்க. 12க்கு 2 டாட் பால். ரிமைனிங் இருக்க பாலுக்கு அடிக்க வேண்டிய ரன் 2. இந்த பால் தான் இந்த மேட்சுக்கு எண்டு அப்படிங்கிற மாதிரி பவுண்டரியோட இந்த மேட்சை முடிச்சு 4வது அணியாக பரிசு சுற்றுக்கு தகுதி பெறாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்து 2 பேட்ஸ்மேனே ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருக்காங்க.